வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். இது வந்து சில பேர் புளிக்குழம்பு சொல்லுவாங்க, சில பேர் காரக்குழம்பு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது காரக்குழம்பு தான். பானாவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க தேவையான அளவு. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா பெருசு பெருசாக தான் நான் போடுவேன். இதுக்கு நான் பொடி பொடியாக போட மாட்டேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 20 பல் பூண்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் காரக்குழம்பாக செய்கிறேன். நீங்கள் இன்னொரு நாள் வந்து நான் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு காமிக்கிறேன். தக்காளி 2 தக்காளி பெருசு பெருசாக அரிஞ்சு போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசிய வதங்கணும். பாருங்கள், தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து இப்போ போட்டுக்கலாம். நான் இப்படி தான் கட் பண்ணி வச்சு போடுவேன். நீங்கள் வேறு மாதிரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். சில பேர் வந்து சின்ன சின்னதாக போடுவாங்க. நான் நீட்டாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் நீட்டாக போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள், அப்புறம் சில்லி பவுட்ரு 3மே சேர்த்துருக்கேன். வெறும் குழம்பு மிளகாத்தூள் கொண்டு போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இது 3மே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்னு. அதை நல்லா வதக்கி விட்டுட்டுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் வேகிற வரைக்கும், ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெயில் வதக்கின உடனே வெந்துடுச்சு ஒரு கால்வாசி. இதில் கொஞ்சம் நல்லா கொதிக்கி விட்டுட்டு நம்ம புளி அப்புறம் தான் ஊற்றுவேன். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து புளி ஊற்றிக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக தான் புளி ஊற்றுவேன். சில பேர் வந்து புளியில் வந்து மிளகாத்தூள் கரைச்சி ஊற்றுவாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் செஞ்சு பழக்கம் இல்லை. நான் இந்த மாதிரி தனித்தனியாக தான் போடுவேன் நான். இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு 5-10 நிமிஷம். நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கி விட்டுட்டு இறக்குனிங்கன்னா நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்கும். என் பசங்க வந்து நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.